தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், கார்த்திகை தீபம். கார்த்திகை மாதம் மற்றும் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள். இதை பற்றின சில சிறப்பம்சங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காலபுருஷ தத்துவப்படி ஜோதிடத்தில் 8ஆம் இடம்னு சொல்கிறது விருச்சிக ராசி கட்டமாக வரும். அந்த விருச்சிக ராசி கட்டத்துக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய காலம் தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது. அந்த விருச்சிக ராசி கட்டம் அப்படிங்கிறது சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி வரும். விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நேரம் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு மாதிரியான மன சஞ்சலம், ஒரு மன அதளவில் ஒரு விதமான ஒரு பய உணர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மனதளவில் கொஞ்சம் பலவீனம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் சிலர். அந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனும் அந்த கார்த்திகை மாதத்திற்குள்ளே நுழையும் பொழுது அவங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் சில விஷயங்கள் நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்மை சிலருக்கு விட்டு போகும், சந்தேகத்திற்கு உரிய நிலையாக மாறும். அப்போது அந்த மாதிரியான நேரத்தில் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய அந்த இடத்துல சூரியன் விருச்சிக ராசி கட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது அதற்கு நேர் எதிர் திசையில், அதாவது ரிஷப ராசி கட்டத்துக்குள்ள சந்திரன் நுழையும் போது கிட்டத்தட்ட பௌர்ணமி நாள் நெருக்க வாட்டத்தில் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிற விழாவை நம்ம கொண்டாடுறோம். அந்த கார்த்திகை தினத்தன்று, அதாவது சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது சூரியன் விருச்சிக ராசி கட்டத்தில் நிற்கும் பொழுதும் பிரகாசமான ஒரு நிலை. அதாவது விருச்சிக ராசி கட்டத்தில் அந்த சந்திரன் நீச்சம் அடைகிறார் இல்லையா, அதற்கு நேர் எதிர் திசையில் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். அப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு தான் கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் கொண்டாடப்படுது. அப்போது அந்த நாளில் தீபம் ஏற்றுறதுனால என்ன விசேஷம்? மற்ற வருடத்தில் மற்ற நாட்கள் இல்லாமல் அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய நாட்களில் ஏற்றினா என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், மன தைரியம் அதிகரிக்கும், தன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களால் உணரப்படும். அந்த குறிப்பிட்ட நாளில் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது சில விஷயங்களில் உங்களுக்கு தகுந்தாற் போல ஏற்றலாம். சிலர் நல்லெண்ணெயில் ஏற்றலாம். உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் நெய்யோ அல்லது பஞ்ச எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 5 எண்ணெய்கள் உண்டான தீப எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேயும் ஏற்றலாம். இது ஒவ்வொருவருடைய விருப்பத்துக்கு, தனி மனித விருப்பத்திற்கு உட்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஒளி ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒளியானது நமக்கு ஒரு மன தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்திகை அப்படிங்கிறதே ஒரு சிவனுக்கு, முருகனுக்கு, அம்பாளுக்கு உரிய நாள், உரிய மாதம் இந்த குறிப்பிட்ட இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது. அப்போது இதை இஷ்ட தெய்வமாக வணங்குறவங்களுக்கும் இது மிகச்சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த சில விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்மீக ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.